எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? பென் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என்ன, சரி போகலாம். என்னால கொஞ்சம் கூட வெளியே தலை காட்ட முடியல. தயவு செஞ்சு படிக்கிறியா? டே மச்சான், என்னடா பண்ற? டாக்டர் சொல்லுங்க. அந்த சூசைட் அட்டம் 2 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. என்னாச்சு தெரியல டாக்டர். சொல்லுங்க, 1 by 1 சொல்லுங்க. ஓகே டாக்டர், பேஷண்ட் வந்திருக்காங்க, வரலாமா? வாங்க. அஷித் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்? டாக்டர், ஏன் என்னை காப்பாற்றுறீங்க? அவெல்லாம் என்னால் இருக்க முடியல. ப்ளீஸ் என்னை சாக விடுங்க. அஷித், லவ்ன்றதே லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் தான். உங்கள் லவ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா அஷித்?
இல்லை டாக்டர், அந்த பொண்ணுக்கு நான் எல்லாரும் சொல்லல. அந்த பொண்ணு எனக்கு அட்டென்ஷனே தர மாட்டேறா. ஸோ ப்ளீஸ் டாக்டர், எனக்கு சாக விட்டுருங்க. கவலைப்படாதீங்க ஷித். கண்டிப்பாக உங்களோட ட்ரூ லவ்வுக்கு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுக்கு வருவா. டாக்டர், உண்மையுமே அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பாளா? கிடைப்பா. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு. ஓகே. நீங்கள் வாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பேஷண்ட் ஒன்று சொன்னீங்களே, அந்த பேஷண்ட் வர சொல்லுங்கள். ஓகே. எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா உங்களுக்கு? உடம்பு ஓகேவா? டாக்டர், நான் லைஃபே வெறுத்துட்டேன். படிப்புலையும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்பா அம்மா எல்லோரும் வெறுத்துட்டாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. ஸோ அதனால தான் டாக்டர் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். ஓ, வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல, உட்காருங்க. என்ன கேஸ் இது? சார் 2 பேரும் சூசைட் தான் கேஸ். சூசைட் அட்டம்ப்டா? எவ்வளோ சின்ன பசங்களா இருக்கீங்க, சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு லவ் டாக்டர் பிரச்சனை. உங்களுக்கு? என் லைஃபே பிரச்சனை. ஏன்பா, நம்ம லைஃப்பில் லவ்வும் ஃபெயிலியரும் ஒரு பிரச்சனையா? நம்ம லைஃப்பில் லவ்ன்றதும் ஃபெயிலியர்ன்றதும் ஒரு பார்ட். அது வரும் போகும். அதுக்காக நம்மளோட உயிர் வந்து சாகடிக்கணுன்றது ரொம்ப தப்பு தானே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முழு முக்கிய காரணமே அந்த உயிர் தான். அந்த உயிர் கடவுள் நமக்கு ஒரே நாளில் கொடுக்கறதில்ல, 300 நாள் பரம். அது ஒரு நிமிஷத்தில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் போய் கண்டிப்பாக உங்கள் லவ்வை திரும்பவே நம்மகிட்ட சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. எந்த ஒரு லவ்வுமே முதல்ல நம்ம சொல்லும்போது ஏற்றுக்கப்படாத ஒரு லவ் தான். ஆனால் அவங்களுக்கு நம்ம காதலோட உண்மையை புரிய வச்சோன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் நிறைய நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஒரு டைம் சாவை பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த சாவுனால நீங்கள் செத்துட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்புனால வர நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையவே அமையாது. நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்ச நிறைய பேர் ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்ச பர்சன்ஸ்லாம் கிடையாது. வாழ்க்கையில் திரும்ப 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 தோற்று 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 அந்த தோல்வியிலே ஒரு மிகப்பெரிய படிக்கட்டை கட்டி அந்த படிக்கட்டின் மூலமாக தான் மிக உச்சத்துக்கு போயிருக்காங்க. நம்புங்க, பெரிய ஆளாக வரலாம். ஸோ டெத் இஸ் நாட் எ டிசிஷன். அது ஒரு தவறான முடிவு. இனி நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். 2 பேரும் ஃப்யூச்சரில் வெல் செட்டில்டு பர்சனாக கண்டிப்பாக வருங்க. நீ உன்னோட காதல்லையும் நீ உன்னோட வாழ்க்கையிலையும் வெற்றி பெற விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு உன்னோட டாக்டர் முதல்ல லைஃப்பில் தோத்துறேன்னு சூசைட் பண்ணான், காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் லவ்வில் தோத்துறேன்னு சூசைட் பண்ணான், காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் அவன் யாருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணி முயற்சி பண்ண ஆரம்பித்தான். இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக முயற்சி பண்ணி ஜெயிச்சு உங்களுடைய ஒரு டாக்டராக வந்து நினைக்கிறான். இது எல்லாமே அவனோட சக்ஸஸ்க்கு அவனோட முயற்சி மட்டும்தான் காரணம். என் மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம்ன்றது உன் கையில் இருக்குது. விஷ் ஆல் தி பெஸ்ட்.